வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக உங்கள் அத்தனை பேர்களையும் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுத்துக்கொண்டு இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த பேஜை பாபா தமிழ் சொல்லக்கூடிய இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஃபாலோவும் தான் என்னுடைய அடுத்த கட்ட காணொலிக்கு, அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு உறுதுணையாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துகளும் கிடையாது. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நடப்பு உலக கிணம் அரைவாசி பகுதி முடிவுக்கு வந்திருக்கின்றது. அரைவாசி போட்டிகள் அத்தனையும் லீக் சுற்றுகள் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றது. மிகுதி அரைவாசி போட்டிகள் அதாவது ஒவ்வொரு குரூப்பிலுமே தலா ஒவ்வொரு அணிகள் மூன்று போட்டிகளை விளையாடி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற தகவல் என்னோடு சொன்னால், அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி USA அதே போன்று இந்திய அணிகளுக்கான போட்டி இடம்பெற்றது. முதலிலே நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்ற இந்தியாவுடைய தலைவர் ரோஹித் சர்மா முதலிலே கள்ளத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். அந்த வகையிலே முதலில் துடுப்படுத்தாடிய மொத்தமாக அமெரிக்க அணியினர் பெற்றுக்கொண்டார்கள். 110 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளில் இருந்து 20 ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் அமெரிக்க அணி சார்பாக சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். ஆரம்ப துடுப்பாட வீரர் டைலர் 30 பந்துகளுக்கு 24 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி இருந்தார். அதே போன்று அவரோடு ஒரு சில ஓவர்கள் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருந்தார். ஜான்சன் 22 பந்துகளுக்கு 11 ஓட்டங்கள், அதே போன்று நிதிஷ்குமார் 23 பந்துகளுக்கு 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை. மொத்தமாக USA அணியினர் 110 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட்டுகளிலிருந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார்கள். இன்றைய தினமும் இந்தியா அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயம். இந்திய அணி சார்பாக சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார். இடது கை பந்து வீச்சாளர் ஹர்தீப் சிங் 9 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 4 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது சுவாரஸ்யமான ஒரு விடயம். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதியும் கூட. அதே போல முகமது சிராஜ் 4 ஓவர் பந்து வீசி 25 ஓட்டங்கள், எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. அதே போல பும்ரா 4 ஓவர் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. குறிப்பாக ஹர்தீப் சிங் அட்டகாசமான முறையிலே பந்து வீசி தன்னுடைய T20 கெரியருடைய சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதியை இன்றைய தினம் USA அணிக்காக நிலைநாட்டியிருக்கிறார். அந்த வகையிலே பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் மொத்தமாக 111 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 3 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 18.2 பந்து வீச்சு பிரதியிலே இந்திய அணி சார்பாக தொடர்ந்தும் சறுக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆரம்ப துடுப்பாட்டம் ரோஹித் சர்மா, அதே போன்று விராட் கோலி. ரோஹித் சர்மா 3, விராட் கோலி 0. அதே போன்று வண்டோனாக வந்த ரிஷப் பந்த் 20 பந்துகளுக்கு 18 ஓட்டங்கள். இன்றைய தினம் 2 போட்டிகளில் சொதப்பிய சூரியகுமார் யாதவ் இன்றைய தினம் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடியிருந்தார். 49 பந்துகளுக்கு 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள், இறுதி வரைக்கும் ஆடுகளத்திலே இருந்தார். அதே போன்று சிவம் துபே, சிக்ஸர் துபே என்பதாக அழைக்கக்கூடிய சிவம் துபே 35 பந்துகளுக்கு 31 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு 4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் இந்திய அணியினர். வெற்றி கொண்டதன் மூலம் இந்த ரவுண்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணியினருக்கு இன்னும் சூப்பர் 8 சுற்றுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய போட்டியோடு குவாலிஃபைட் ஆகிவிட்டார்கள் இந்திய அணியினர் சூப்பர் 8 சுற்றுக்கு. இந்திய அணியினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். மறக்காம இந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.